நண்பராக பழகி 2006லேருந்து எனக்கு தெரியும். அப்படி பார்த்தா ஒரு 7 வருஷம், 25 ஒரு 7-8 வருஷமாக எனக்கு அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் பழகுவோம். என்னோட ஆல்பம் லான்ச்சு எனக்கு ஞாபகம் வருது. ஐலேசான்றது ஒரு ட்ராக் பண்ணோம், லான்ச் பிஜேல பண்ணோம். லான்ச்சுக்கு வந்தார். லான்ச்சுக்கு வந்தோன்னே சிவா என்னோட வாழ்த்துக்கள் உன்னோட இந்த சிங்கிள்ஸ் லான்ச்சுக்குன்ட்டு சிடிலாம் நான் வாங்கணும் அப்படின்னாரு. இருங்க தானே அப்புறம் நீங்கள் மேடையில் ஏறி வாங்கிக்கிங்க. இல்லை சிவா பரவாயில்ல, எதுக்கு மேடையில் ஏறி வாங்கிக்கிட்டே தான் அப்படின்னு சொல்லி கேஷ் 1000 ரூபாய் கொடுத்தாரு. ஆக்சுவலி நான் அப்போ தான் தனாவை வந்து அவர் என் கையில் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவர் சிடியை வாங்காம கூட போயிட்டு அங்கே நிற்கிறாரு. நான் என்னோட எண்ணம் எல்லாமே அவங்கள நான் பார்க்குறேன். வேற ஒரு ஆல்பம் லான்ச்சுக்கு நான் போயிட்டு மேலே அவர் தான் முதல் போயிட்டு வாங்குவார், நல்ல பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்குவார். நான் கேட்டேன் யார் தனா உண்மையிலேயே என்ன தான் பண்ணுறாங்கன்னு. அப்போ தான் சொன்னாங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன், ஆர்டிஸ்ட்க்கு நிறையா பண்ணுவார், மலேசியன் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய விஷயத்த பண்ணியிருக்காரு, நிறைய இவருக்கு அது பண்ணியிருக்காரு, இவருக்கு இது பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்படும் போது எனக்குள்ள ஒரு நல்ல விஷயம் என்ன ஏற்பட்டுச்சுன்னா, நல்ல ஒரு மனசு நான் பார்த்துருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தது. எனக்கு சரியான சந்தோஷம். ராணா என்ற மனிதன், அதாவது ராணா, எனக்கு அதிக காலம் பழக்கம் கிடையாது. குறுகிய காலம் தான் எனக்கு பழக்கம். அந்த குறுகிய காலத்தில் என்கிட்ட ரொம்ப அன்பாக பேச்சு மனசை கவர்ந்தார். அவரோட பாட்டுக்கள் அதுக்கு பிறகு தான் கேட்டேன். அதில் மணல் மேடு என்ற பாட்டுகள் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணன் கூப்பிடுவார், அண்ணா நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம், நம்ம மீட் பண்ணலான்னா. சரி ஐயா, காட்டு கொடுங்க. காட்டு கொடுத்தா தான் தெரிஞ்சு தத்துவம் தானா. சிறிய வயதில் தத்துவப்பட்ட ஒரு மனிதன் அவர் தான். ஒரு நல்ல மனிதன். புதிய காலத்தில் பழகுன, புதிய காலத்தில் இறந்துட்டார். இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தியாக மியூசிக் அப்படின்னா அது ஒரு பேஷன் அப்படின்னு மட்டும் இல்லை, அது ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆர்வம். அவருக்கு எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும். நானும் ஆல்பம் செஞ்சேன் அப்படின்னு அவர் இருக்க மாட்டார். ஒரு விஷயத்த செஞ்சால் முழுமையாக செய்யணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு உள்ளவர் அவர். இது என்னத்துக்குனாக்கா அவர் வந்து ஒரு காசுக்காக ஆல்பம் செய்யணும் அப்படின்ட்டு அவர் செய்ய மாட்டார். பெஸ்ட் குவாலிட்டி இப்படி செய்யணும். ஸோ அவர் அந்த மாதிரி செஞ்சனால தான் இன்னைக்கு நோயற்றி இந்த அளவுக்கு பாப்புலராக ஆணுச்சு அப்படின்றதுக்கு அவர் ஒரு முக்கிய பெரிய காரணம்.
அவர் எல்லாத்தையுமே வெறும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எடுத்துக்கக்கூடியவர். எவ்வளோ பிரச்சனையில் நம்ம இருந்தாலும் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயத்தையும் அவர் வந்தால் டக்குன்னு சால்வ் அப்படி பட்டுன்னு அதை ஒரு காமெடி பண்ணி முடிச்சிடுவார். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் 4-5 வருஷமாக எனக்கு பழக்கம். அதுக்கு கூச்சவங்க தான் இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க வீட்டு வந்து எங்கள் வீட்டுலேருந்து ஒரு 5 மீட்டர் இருக்காங்க. ஸோ வந்து எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மாமா கடை இருக்கும். அங்கே அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணிக்குவோம், தேர்தலி பிடிப்போம். ஸோ நிறையா கதை பேசுவோம். ஆனால் எனக்கு வந்து சோகமான விஷயமே பிடிக்காது. இன்ஃபேக்ட் சோகமான பாட்டெலாம் கேட்க மாட்டாரு. அவர் ரொம்ப ஜாலி டைப்பு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் டு எர்த், அதாவது ரொம்ப ரிலாக்ஸாக நான் ஒரு ரேஸர், நான் ஒரு பாடுகிறேன், நான் அப்படி பிஸ்னஸ் செய்கிறேன், அந்த மாதிரியான ஒரு தலகணம் இல்லாத ஒருத்தர் நான் பார்த்த பல பேரில் தானா அப்படி ஒரு ஆள். அவர்கிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுவும் கஷ்டப்பட்டு எதுவும் செய்ய மாட்டாங்க. என்ஜாயாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், மற்றவங்க சந்தோஷப்படணும். அவங்களோட ஸ்டைல் அதுதான், மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும். அவர் கூட இருந்த நேரங்கள் சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் வந்து கணக்கிலிட முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதன். கலைஞர் மட்டும் இல்லை, நல்ல ஒரு நண்பன், நல்ல ஒரு சகோதரன், நல்ல ஒரு தொழிலதிபர், விவேகமான விஷயங்கள், இந்த மாதிரி விவேகமாக முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள். 2011 வந்து நாங்கள் தீபாவளி சிங்கிள் செஞ்சுருந்தோம். அது மண்ணின் மஞ்சள் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ராணா தான் அந்த சிங்கிள்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த ட்ராக்ல வந்து என் கூட பணியாற்றுறது வந்து ஜாக் நோ என்ட்ரி, ராணா மற்றும் எம் சிவா, சைக்கோ மந்த்ரா, இது மாதிரி வந்து ஒரு 4 பேர். அதாவது இந்த ஆர்டிஸ்டை ஒற்றுமையாக ஆக்குறதுல வந்து ராணா ஒன்று. தனான கூட மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, தனான நானா மாலை போடுவோம், ஐயப்ப மாலை. ஸோ ஐயப்ப மாலை போகும்போது முதல் வருஷம் வந்து நான் படம் ஒரு காற்றாணி படம் செஞ்சுட்டு இருந்தோம். காற்றாணி படம் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஃபைனான்சியலி வந்து அந்த ஷோ வந்து அங்கே இருக்கிற காசெல்லாம் முக்காசி படத்துக்கே முடிச்சிட்டோம். அப்போ சபரிமலையில் வந்து எனக்கு செலவு பண்ண காசு இல்லை. சபரிமலையில் வந்து நான் சபரிமலையில இருந்து செலவு, சபரிமலையில நிறைய பேர் தான், 48 பேர்ல வந்து நிறைய பேர் தான் பெரும்பாலும் இருக்கணும். அது தானே அண்ணன், நானு, குருசாமி இருந்தோம். ஸோ குருசாமி வந்து எந்த அளவுக்கு பார்த்தா தெரியாது. சபரிமலைக்கு முத போகும்போது நான் சாப்பிட்டு ஒரு சின்ன தண்ணி கூட தானே வாங்கி கொடுத்ததா, நான் போட்டது வேட்டி எல்லாம் தானே வாங்கி கொடுத்ததுதா. சபரிமலைக்கு கூட வந்து ஒரு இன்சிடென்ட், குடிமை எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு 1000 பேர் இறந்தாங்க. ஸோ நானே எனக்கு நாள் தானே ஆடினேன். ஸோ அதை நாங்கள் தடுக்கி நானும் அந்த இன்சிடென்ட் தப்பிச்சு தான் வந்தோம். நான் தப்பிச்சு கீழே உள்ள 4 மதிக்கும் போதே நம்ம டக்குன்னு கையை போட்டு தூக்கிறது தானே தான். ஸோ வந்து தனான் வந்து ஒரு ஆர்டிஸ்டா என்பதை விட ஒரு பெர்சன், ஒரு அண்ணனா தான் எனக்கு வந்து க்ளோஸ், ஒரு நெருக்கம். அவரோட இறப்புக்கு அப்புறம் நிறைய பேர்த்த பார்த்து மீட் பண்ணோம், பேசணும். அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, அவரை மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான மனசன் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஐ மீன் ஒரு ஆள் 2 நாள் சொல்லி நமக்கு தெரிய வருதுன்னா நிறைய பேர் அதே சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பா நான் உண்மைன்னு தான் நம்புவேன். வாழ்க்கையில் இப்படி இருக்கணும், இந்த அளவுக்கு போகணும், இந்த இடத்துக்கு பிடிக்கணும் அப்படின்னு அவரு ஒண்டி போக மாட்டாரு, கூட சேர்ந்து எங்களையும் இழுத்துட்டு போவாரு. ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டு விட்டதும் அவர் தான். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எங்களோட செகண்ட் ஆல்பம் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். கடைசியா அவரு இறப்புக்கு முன்னுக்கு இதை பத்தி தான் பேசிட்டு போனாரு. இந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி 10ஆம் தேதி பார்க்க போனா நானும் அவரும் ஊர்ல இன்னொரு 2 படம் வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. நானும் அவர் தான் பாடுறதா இருந்தது. ஸோ 9ஆம் தேதி 10ஆம் தேதி போய் பாடி இருக்கணும், அதுக்குள்ள அவர் தவறிட்டாரு. அது முடிச்சுட்டு 4வது மாதம் ஆல்பம் ரிலீஸ் பண்றதா ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அவர் கூட தான் இருக்காரு, கூட இல்லைன்னு இல்லை, எங்க கூட தான் இருக்காரு. அந்த லான்ச்லயும் அவர் கூட இருப்பாரு. அந்த ஆல்பத்தில் அவர் மொத்தம் 9 பாட்டு பாடியிருக்காரு. அதுலயும் மணல் மேடு செகண்ட் விஷயன்ற மாதிரி போட்ட பேர் பத்தல. இப்போ நிறைய யூடியூப்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த பாட்டு இருக்கு. ஸோ அவர் கூட சேர்ந்து அந்த லான்ச்சை நாங்கள் வந்து அவர் கூட சேர்ந்து தான் முடிப்போம். அவர் எங்க கூட இருப்பாரு.